இதுவரைக்கும் 109 பேர் வந்திருக்காங்க. அதில் 29 இஸ் கன்ஃபர்ம்டு டெட். இதுவரைக்கும் 29 கள்ளக்குறிச்சியில் மட்டும். பட் சம் டெத் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஜிப்மர், சம் இன் சேலம் மெடிக்கல் காலேஜ். ஸோ வில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லிடுறோம். 29 டெட். ஒப்படைக்கப்படுது. இப்போ 21 இங்க பண்ண வேண்டியது இருக்கு. அதில் 3 மட்டும்தான் PM போயிட்டு இருக்கு, மிச்சம் உள்ளது முடிச்சுட்டாங்க. அதில் 7 பேர் ஆல்ரெடி பாடிஸ் ரிசீவ் பண்ணியிருக்கு, அது வாங்கிட்டு இருக்காங்க. அது காவலர்கள் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் இப்போ இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, கிராமத்துல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆம்புலன்ஸ் லைஃப் சப்போர்ட்ல ஆம்புலன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் பாடிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபியர்ஸ் வான்ஸும் நிறைய இருக்கு. அறிக்கை உடனடியாக கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் பேர் அடிஷ்னலாக நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கல்லூரியில் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இருக்கு. சேலம், ட்ரிச்சி அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட்கள் வந்திருக்கு. அது இல்லாமல் அடிஷனலாக PM வேகமாக பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் சயின்டிஸ்டும் வந்திருக்காங்க. அது டீட்டெயில்ஸ் அப்பப்போ மாறிட்டு இருக்கு. வில் கிவ் இட். இல்ல ஜெனரலா இப்ப இதை பத்தி மட்டும் பேசுவோம். என்கொயரி CBCIDக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது போலீஸ் சைடுல உங்களுக்கு தகவல் கொடுக்கும். ஒரு ஆளு மட்டும் இப்போ கஸ்டடியில் இருக்கு, மிச்சம் உள்ளது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. அரசிலிருந்து நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இல்ல இதுவரைக்கும் வரல, பட் நல்ல முடிவு வரும் எதிர்பார்க்கப்படுது. அரசுக்கு அனுப்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.